மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சூப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியான சூப்பு. இதில் இருக்கிற எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. எஸ்பெஷலி இதில் நான் போட்டிருக்க எல்லா ஐட்டத்துலையுமே வந்து விட்டமின் சி, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக வந்து நம்ம இந்த சூப்பை செய்யலாம். நம்ம என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சூப் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக கட் பண்ணி. ஒரு ஹாஃப் முள்ளங்கியை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நூக்கில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் 1 கப் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். சூப்பு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை மிளகாய், கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ நம்ம சூப் செய்ய போயிடலாம். ஸோ அதுக்கு நான் குக்கரில் நம்ம வச்சுருக்க காய்கறியை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட முள்ளங்கி, நூக்கல், சொரக்காய், அப்புறம் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தக்காளி, அதோட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 4லேருந்து 5 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இந்த காய்கறியெல்லாம் வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் காய்கறி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இதை அப்படியே வந்து நீங்கள் சூப் செஞ்சுக்கலாம். இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா இந்த காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அதை நல்லா நசுக்கி விட்டுடுங்க. நசுக்கி விட்டு அந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் சூப்பை. இப்போ நம்ம பேன் சூடு ஏறிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சூப் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக தான் மெயினாக செஞ்சு கொடுப்போம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, நம்ம வச்சிருக்க மீதி வெங்காயம், சின்ன வெங்காயம், அதோட வெங்காயத்துக்கு தேவையான உப்பு. ஸோ அதோட லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை, இதில் லைட்டாக வதக்குனா போதும். ஒரு பட்டை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ சூப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பட் காட்டம் விட்டு போச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். இப்போ அதோட சூப்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த சூப்பில் பார்த்திங்கன்னா நான் தேங்காய்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சூப் வேணும்னு நினச்சிங்கன்னா சூப் இறக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றினீங்கன்னா நல்லா புளிப்பாகவும் இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மிளகு ஜீரகத்தூளை வந்து தூவி விட்டுட்டு, அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் இதில் ஏற்கனவே பட்டை மிளகாவும் சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகு ஜீரகத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள் சேர்த்த உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியில் போட்டால் தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் தூவிட்டோம்னா நம்ம சூப் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து 11 மணி போல் சூப் மாதிரியும் குடிக்கலாம். இல்லை இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு ஊற்றி கூட சாப்பிட்லாம். இல்லை வீட்டில் நீங்கள் சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா இட்லிலேயோ தோசையில் கூட ஊற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.